அந்த ஷார்ட் பிலிம்னால பெரிய பேர் கிடைச்சது. அந்த பேரால அதே டைரக்டர் இப்போ படம் பண்ண போறாரு. பெரிய பட்ஜெட் படமா. ஓ சந்தோஷம் சார். முதல் நாள் ஷூட்டிங்ல நீங்க செஞ்ச இடியாப்பத்தோட அதிர்ஷ்டம் தான் இந்த பட வாய்ப்புன்னு சென்டிமெண்டா டைரக்டர் நம்புறாருமா. அதனால இந்த ஷூட்டிங்லயும் முதல் நாள் நீங்க செய்யற இடியாப்பம் தான் வேணும்னு டைரக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாருமா. இடியாப்பமா? சாரி சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்ப இடியாப்பெல்லாம் செய்யறது இல்ல. அப்படி சொல்லிராதமா. டைரக்டர் எப்படியாவது உன்னை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாரு. நல்ல வேளை நான் உன்னை பார்த்துட்டேன். சாரி சார், என் புகுந்த வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. என்னால கண்டிப்பா முடியாது. மா தயவு செஞ்சு யோசிச்சு முடிவெடுமா. 75,000 சம்பளம் சரின்னு சொன்னா உடனே 25,000 உனக்கு அட்வான்ஸ் தந்துடுறேன். என்ன சொல்றமா? சார் என்னால நிஜமாவே முடியாது சார். அப்படி டக்குன்னு சொல்லாதம்மா. நான் நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னோட கார்டு. இதுல என்னோட நம்பர் இருக்குமா. ஒருவேளை நீ மனசு மாறினா உடனே எனக்கு கால் பண்ணுமா. உங்க ஆசையை கேட்பானே கொடுங்க. சரி வரமா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து பணம் கேப்ப. உங்க அம்மா செஞ்சது தப்பு இல்லடி, துரோகம், பச்சை துரோகம். அப்படிப்பட்ட துரோகிய நீ பார்க்கவே கூடாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஆஸ்பத்திரி செலவுக்கு நான் பணம் தரணுமா? என்ன நியாயம் இது? அத்தை, இவ அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இதையெல்லாம் பேசிட்டு இருக்கணுமா? வேற எந்த நேரத்துல பேசுறது? என் பேரனோட வாழ்க்கையவே பாழடிச்சவதான அவ. அப்ப ஆண்டவ அவளுக்கு தண்டனை தானே கொடுத்திருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாட்டி கடனாதான் கேக்குறேன் பாட்டி. எப்படியும் திருப்பி தந்துருவேன். உயிரை காப்பாத்தணும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க பாட்டி, ப்ளீஸ். ஒத்த பைசா கொடுக்க முடியாது. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை உடைச்சவளுக்கு நான் எப்படி மனசார பணம் கொடுக்க முடியும்? உங்க அம்மாவுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? முதல்ல 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆயிட்டு. வெயிட் பண்ண வச்சா ராஜசேகர் என்ன கத்துவான். சொன்ன புரியாதா? போறீங்களா இல்லையா? ஏய் கண்மணி சிவகாமி, என்கிட்ட கேட்ட மாதிரி இந்த வீட்டுல யாருக்கிட்டையும் கடன் கேட்க கூடாது சொல்லிட்டேன். முக்கியமா என் பேர அன்பு கிட்ட காசுன்னு கேட்கவே கூடாது. எங்க குடும்பத்தோட நிம்மதியவே கலைச்சவ. இப்போ எங்க குடும்பத்தோட பணம் மட்டும் வேணுமா அவளுக்கு? அன்பு கிட்டையோ யாருக்கிட்டையாவது உங்க அம்மா மருந்து செலவுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். முதல்ல கிளம்புங்க 2 பேரும்.